வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி யூனிட் 1 த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய 17th டாபிக் ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அகாடமியில் எஜுகேஷன் மெத்தடாலஜி, தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜுக்கான தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பைலிங்குவல் நோட்ஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8838-107-804 ஆர் 9600-111-339 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு பேசுவாங்க. லைக் உங்களோட நீட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இந்தியா, பாரம்பரியமாக என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கோங்க. ஐ எம் கோயிங் டு தமிழ் மீடியம். ஓகேங்களா, தமிழ் மீடியத்துக்கு போயிடலாம். முக்கிய வளர்ச்சிகள். கிறிஸ்துவ மிஷனரிகள் 1880களில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பள்ளிகளை தொண்டு நிறுவனங்களாக தொடங்கினர். ஓகேங்களா, லைக் ஃபஸ்ட்டு அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பள்ளி வேண்டும் என்று நினைத்தவர்கள் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மிஷனரிஸ், அப்போ இருந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ். அடுத்து பார்வை அற்றோருக்கான முதல் பள்ளி 1887 நிறுவப்பட்டது. ரொம்ப முக்கியம். காது கேளாத மற்றும் ஊமை மாணவர்களுக்காக நிறுவனம் 1888 உருவாக்கப்பட்டது. மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக முதல் பள்ளி 1934 நிறுவப்பட்டது இந்தியாவில். கல்வி முழுவதுமாக தன்னார்வ முயற்சிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களை சார்ந்திருந்தது. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளுக்கு கல்வி வந்து தன்னார்வலர்களால் தான் தொடங்கப்பட்டதே தவிர பிரிட்டிஷ் அரசாங்கம் எதுவுமே பண்ணலை. அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், லைக் விடுதலைக்கு அப்புறம் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு பார்ப்போம். முக்கிய மைல்கற்கள் 1944 சார்ஜென்ட் அறிக்கை மாற்றுத்திறனாளிகளின் கல்விக்கான ஏற்பாடுகள் தேசிய கல்வி அமைப்பின் இன்றியமையாத பகுதியாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ரொம்ப முக்கியம். சார்ஜென்ட் கமிஷன்ஸ் 1944. 1964 to 66 கோத்தாரி கமிஷன் மாற்றுதல். ரொம்ப முக்கியம். கோத்தாரி கமிஷன் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கல்வி அமைப்பின் பிரிக்க முடியாத பகுதியாக இருக்க வேண்டும் என்று கூறியது. இதுவும் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் வந்து ஸ்பெஷல் லேர்னர்ஸுக்கும் இன்க்ளூட் பண்ணி தான் எஜுகேஷன் இருக்கணும்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அடுத்து 1970களில் ஆரம்ப கொள்கை சிறப்பு தேவை மாணவர்களை தனிமைப்படுத்துவதை ஊக்குவித்தது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து தனியாக கொண்டு போய் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். அவங்கள வந்து பொது பிள்ளைகளுடன் நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸோடு நம்ம வந்து சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. 1974 ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் தொடக்கம் ஒரு பாரதிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு அப்படி கிடையாது, இன்டகிரேட்டட் இன்க்ளூஷன்ஸ், எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இருக்கிற மாதிரி வச்சு சொல்லிக் கொடுப்போம், சமூகம் அப்படி தானே செயல்படும் அப்படின்னு 1974 சொல்கிறாங்க. அடுத்து டிஃபைனிங் லேர்னர்ஸ் வித் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் பாருங்கள். நோக்கம் வந்து சிறப்பு கல்வி தேவை உள்ள குழந்தை என்பது பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, இயக்க குறைபாடு மற்றும் அறிவு குறைபாடு உள்ள குழந்தையாக வர்ணிக்கப்பட்டது. இந்த வரையறை முதன்மையாக உடல் மற்றும் அறிவு குறைபாடுகளில் கவனம் செலுத்துகிறது. ஓகேங்களா, இவங்க தான் வந்து லைக் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ். ப்ராடர் யுனெஸ்கோவுடைய டெஃபினிஷன் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை, அவங்க மட்டும் ஸ்பெஷல் நீட்ஸ் கிடையாது. சிறப்பு கல்வி தேவை உடல் குறைபாட்டை தாண்டி பல்வேறு பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை சேர்ந்த குழந்தைகளையும் பெரும் பகுதியை உள்ளடக்குகிறது. குழந்தை தொழிலாளர்கள் நார்மல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆனால் குழந்தை தொழிலாளர்களாக இருக்காங்க, அவங்க எஜுகேஷனில் அவங்களுக்கும் ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைப்படுது. தெரு குழந்தைகள் அப்படின்னா ஸ்ட்ரீட் கிட்ஸ், அவ வந்து லைக் பெற்றோர்கள் வந்து கண்டுக்காமல் இல்லை, லைக் ஆதரவற்ற பிள்ளைகள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் சமூக மோதல்களில் பாதிக்கப்பட்டோர், சோஷியல் கான்ஃப்ளிக்ஸ், கம்யூனல் கான்ஃப்ளிக்ஸ், இல்லை வந்து கேட்டஸ்ட்ரோஃபிஸ், இதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், தீவிர சமூக மற்றும் பொருளாதார இயல்பில் உள்ள குழந்தைகள், பெரிய வந்து எக்ஸ்ட்ரீம் சோஷியல் டிப்ரிவேஷன், லைக் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்ட குழந்தைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எல்லா பிள்ளைகளும் வந்து அவர்களுக்கும் ஸ்பெஷல் நீட்ஸ் தான், அவங்களுக்கும் தனி தேவைப்படுகிறது அப்படின்னு யுனெஸ்கோ சொல்கிறாங்க. இப்போது நெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விரிவான கட்டமைப்பு சமூக பொருளாதார பின்தங்கிய குழுக்கள் பல அடையாள பரிமாணங்களை உள்ளடக்குகின்றன. என்னென்ன பாலியல் அடையாளங்கள், ஜெண்டர், ஆண் பெண் என்ற 3ஆம் பாலினத்தவர் என்ற அடையாளங்கள் அதில் உள்ளடக்குது. சமூக கலாச்சார அடையாளங்கள், சமூக பொருளாதார அடையாளங்கள், புவியியல் அடையாளங்கள், மாற்றுத்திறன்கள். இதை பற்றி நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோ கவர் பண்ணிட்டோம். அதை வந்து நம்மளுடைய யூடியூப்லேயே பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பிஜிடிஆர்பி யூனிட் 1 எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு ஒரு லைக் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. தனிப்பட்ட ஆதரவு அமைப்புகள் தேவைப்படும் பல்வேறு கற்றல்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன டிசபிலிட்டிஸ் மாடல்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சேரிட்டி மாடல் வந்து சேரிட்டி மாடல் அப்படின்னா இரக்கம் கொள்வது.
மாற்றுத்திறனாளிகள் தீவிர தனிமை மற்றும் ஓரங்கட்டலுக்கு வழிவகுக்கும் பாதுகாப்பு பராமரிப்பை வலியுறுத்துகிறது. இந்த மாடலில் இந்த மாதிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறக்க மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறக்கம் மாடலில் வந்து ஐயோ சே இந்த பிள்ளைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சே, அப்போ இந்த பிள்ளையை நம்ம வந்து தனியாக வச்சுக்கணும், இது வந்து கிரவுண்டில் போய் விளையாடிச்சு அப்படின்னா அவங்க அடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அதிகாரம் அளிப்பதற்கு பதிலாக சார்பு நிலையை ஊக்குவிக்கிறது. அதிகாரம் அவங்களுக்கு வந்து நீயா எழுந்து போ, உனக்கு வந்து நான் வந்து சில நீட்ஸ்லாம் பண்ணித்தரேன் அப்படின்றத பதிலாக பக்கத்தில் இருக்கிற குழந்தைய அவனை கூட்டு போனி அவனை நீ ஏன் தனியாக போகிற அப்படின்ற அந்த பார்வை அங்கே இருக்கும். சமூக விலக்கு மற்றும் களங்கப்படுத்துவதில் விளைகிறது. இப்போது டீச்சர் இல்லைன்னா அந்த பசங்களுக்குள்ளே பேசிக்கிறப்ப எப்படி இருக்கும், அவங்க வந்து லைக் வார்த்தைகள்லாம் போட்டுருவாங்க, அந்த குழந்தைய வந்து தனியாக போயிடும், என்ன இப்படி சொல்லிட்டல அப்படின்னு அவனை அடிக்கும், அவன் அடிச்சிருவான், அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். மாற்றுத்திறனை இயக்கம் மற்றும் தொண்டு தலையீட்டின் பார்வையில் பார்க்கிறது. இது வந்து இரக்கம், ஐயோ அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த குழந்தை என்ன பண்ணும் பாவம் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அந்த குழந்தைக்கு எப்படி புரிய வச்சு அந்த குழந்தையோட சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வரணுன்றது நினைக்காம இருக்கிறது தான் இது இந்த மாடல். அது இந்த மாதிரி. அடுத்து பயோசென்ட்ரிக் மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். பயோசென்ட்ரிக் என்றது மரபியல் லைக் உடலியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம். மாற்றுத்திறனை மருத்துவ தலையீட்டின் மூலம் இயல்பாக்க வேண்டிய மருத்துவ அல்லது மரபணு நிலையாக கருதுகிறது. லைக் மாற்றுத்திறன் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைக் இந்த குறைபாடெல்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போமே. தனிநபரின் குறைபாடுகள் மற்றும் வரம்புகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. அதாவது இந்த குழந்தைக்கு வந்து இப்போது கால் ஒழுங்காக வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் மாத்திரை மட்டும் கொடுக்குறது, இல்லை அது மட்டும் கொண்டா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த குழந்தைக்கு இப்படிலாம் இருக்குது, நீங்கள் எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அதெல்லாம் நம்ம கடமை அப்படின்னு ஸ்கூலுக்கு லைக் மற்ற கிளாஸில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு மாடல். அந்த பிள்ளையை மட்டும் மெடிக்கல் டேர்ம்ஸில் மாத்திரை கொடுத்துடும் சரியாயிடும் நீ பார்த்துக்கோ அப்படின்றது. மற்ற பிள்ளைகள்லாம் கலாய்ச்சா நம்ம என்ன பண்ணுறது பாவம் அப்படின்னு. அப்போது இது ஒரு மாடல். இடவசதி மற்றும் சேர்க்கையை விட குணப்படுத்துதல் மற்றும் மறுவாழ்வை வலியுறுத்துகிறது. இது வந்து லைக் அவங்க மீண்டு வரதுக்கு டைம் எடுக்குன்ற அந்த புரிதல்லாம் இல்லாமல் அந்த ரெஸ்ட் எடுங்க, அந்த குழந்தை வந்து நார்மலாக ஆகிற வரைக்கும் தனிமையில் இருக்கட்டும் அப்படின்றாங்க. மருந்து மாத்திரை கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். மாற்றுத்திறனாளியை சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனையாக பார்க்கிறது. மாற்றுத்திறனாளி வந்து லைக் சரி செய்ய வேணும்னு நினைக்கிறதே தவிர இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக அது பார்க்காது அந்த மாதிரி. அடுத்து ஃபங்க்ஷனல் மாடல் செயல்பாட்டு கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உரிமைகளுக்கான தகுதி தனிநபரின் இயலாமையின் தீர்ப்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்தப்படுகிறது. உரிமைகள் ஒரு நபர் எந்த அளவிற்கு சுதந்திரமானவராக கருதப்படுகிறார் என்பதை பொறுத்து. ஃபங்க்ஷனல் அப்படின்னா இப்போது வேலைக்கு ஸ்டாஃப்ஸ் வேலைக்கு எடுக்கிறோம், யாரெல்லாம் வந்து எனக்கு 8 மணி நேரம் நிற்க முடியுமோ அவங்கள மட்டும் தான் நான் வேலைக்கு எடுப்பேன். ஒரு மாற்றுத்திறனாளி வந்து சேரில் தான் வீல் பவுண்டு சேரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வேணாம், ஏன்னா அவங்களால வேலை செய்ய முடியாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேலே கரிசனை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வேலை அவங்களால வச்சு நடக்க முடியாது. ஃபங்க்ஷனல் செயல்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி. அது தற்போதுள்ள அமைப்புகளுக்கு ஏற்ப தனிநபரின் மீது பொறுப்பை வகிக்கிறது. உதாரணம், ஒரு குழந்தையின் கல்வி உரிமை பள்ளி அணுகக்கூடியதாக ஆதரவான கடமையை விட பள்ளியை அணுகும் அவர்களின் திறனை பொறுத்தாக்குகிறது. அதாவது இவங்க ஃபங்க்ஷனல் மோடு எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் வந்து அந்த குழந்தைய மாற்றுத்திறனாளி குழந்தைய எப்படி உள்ள அடக்கி ஏற்றுக்குது அப்படின்னு பார்க்காம அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு வரணும், அதுக்கு ஒரு சேர் கொடுத்துட்டா ஒரு வீல் நம்ம வந்து ஒரு வண்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்துடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். லைக் ஒரு சின்ன கவர்மெண்ட்டுடைய 3 சக்கர வண்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்துடணும். ஓகேங்களா. இதுதான் அந்த செயல்பாட்டு கொள்கை. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படை நம்பிக்கைகள் என்னென்ன அப்படின்னா மனிதநேயமிக்க மாதிரி, இதுதான் உண்மையான மாதிரி. மாற்றுத்திறனை மனித கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மையின் முக்கியமான பரிணாமமாக நிறுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளும் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, விநாயகர் இருக்காருன்னு வைங்களேன், நம்ம ஏற்றுக்கிறோம்ல. லைக் நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கு பாடியில் வந்து ஹெட்டு வந்து ஒரு எலிஃபெண்ட் மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. பட் ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா. அதை தான் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடவுளாக நம்ம வழிபடுறோம், அதுபோல் ஏற்றுக்கொள்வது. அடுத்து அனைத்து மனிதர்களும் சில பறிக்க முடியாத உரிமைகளுடன் பிறக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எல்லோருக்கும் இங்கே எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்றாங்க. லைக் அவங்களும் இந்த சமூகத்திலுடைய பிள்ளைகள் தான், அவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்ம கடமை அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரி தான் இது. சமுதாயத்தின் அனைத்து அம்சங்களிலும் சம பங்கேற்பு மற்றும் சேர்க்கையை வலியுறுத்துகிறது.
எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லாரையும் அவங்களும் ஈடுபடணும். கல்ச்சுரல்ஸ்லாம் டான்ஸ் அவங்களும் பாட்டு பாடுறது, இல்லை அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸு, புரியுதா? இது எல்லாத்தையும் பண்ணணும். தனிநபர்களை சரி செய்வதை விட தடைகளை அகற்றுவதில் கவனம் செலுத்துகிறது. ஓகேங்களா? லைக் ஒரு மனுஷனுக்கான பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்காம ஒட்டுமொத்த சமூகத்தையும் அந்த பிள்ளை எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம சொல்லி தரணும். லைக் இவன் மாற்றுத்திறனாளி, இவனுடைய திறன் வந்து உங்களை விட வேற விதத்தில் பயங்கரமாக இருக்கும். அதனால எல்லோரும் ஒன்றா சமனாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றது. கண்ணியம், சுயாட்சி மற்றும் சுய நிர்ணயத்தை ஊக்குவிக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கண்ணியத்தையும் உன்னால் முடியும், நீ வந்து லைக் வேற விதமாக உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காமி, புரியுதா? எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நீ அப்படியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ வேற விதத்தில் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காமி அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணி இந்த சமூகத்தில் உள்ளடக்கிறது. இதுதான் லைக் எஜுகேஷன் ஃபார் தி ஸ்பெஷல் learners with special needs. ஓகேங்களா? Thank you people. Thank you so much for watching.